சீமான் இஸ் விஜய் ஒரு போர் முற்றியுள்ளது அப்படின்ற மாதிரி எல்லா ஊடகங்களும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி நிஜமாலே இப்படி போர் முற்றிச்சா? இந்த சீமான் கூட சண்டை போடுற அளவுக்கு விஜய் ஒரு பெரும் படையா, இல்லை பயிற்சிவிக்கப்பட்ட படையா, அது அப்படி கூட சொல்லலாம். ஏதோ ஒரு படை இருக்குது, அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா சும்மா விஜய் போஸ்டர் ஏன்னா ஒரு பேனர் வச்சா கூட 4 சுற்றி சுற்றி வருது, நம்ம அதை மறுக்கிறதுக்கே இல்லை. சீமான் என்ற ஒரு அறிவார்ந்த தலைவரின் பின்னால் ஒரு அறிவார்ந்த கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தை கொச்சைப்படுத்த நினைக்கிறவங்கள மாதிரி ஆட்க விஜய்க்கும் சீமானுக்கும் சண்டையா, விஜய்க்கும் சீமானுக்கும் போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. போகிற போக்கில் சீமான் விமர்சனம் பண்ணுறார். என்ன கேட்டால் சீமான் அவர்கள் அதை பண்ணக்கூட வேணான்னு கூட நான் நினைப்பேன். நீங்கள் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு தகுதியான நபரோ கட்சியோ அது இல்லை. அது தகுதியான அரசியலை இல்லை, ஏதோ ஒரு தப்பாக கூட ஒரு அரசியல் இருக்கட்டும், அந்த அரசியலை சொல்லி வெளியில் வரட்டும், அப்போ நாம் பேசணுன்னு கூட நான் நினைக்கிறது உண்டு. அதால் இந்த கொஷினே தப்பு தான்.